என்னாச்சு ஆதி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி. இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப வேலை பார்த்துட்டீங்கல்ல, அதான் இப்போ டயர்டாக இருக்கீங்க. மேபி நீங்கள் தூங்குனா காலையில் எல்லாம் சரியாயிடும். ஆதி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. உங்களுக்கு ஹார்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த ஃபேமிலியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இப்போ ஏன் பாரதி திடீர்னு அவங்கள பற்றி கேட்குறீங்க? இல்ல, ஏதோ தோணுச்சு, அதான் கேட்டேன். என்னாச்சு திடீர்னு இப்படி கேட்குறீங்க? ஆதி, உங்களுக்கு இதயத்தை கொடுத்தவரால தானே நீங்க நல்லபடியா இருக்கீங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதனாலதான் அவங்க ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு தேடி பார்க்க சொல்லி என் உள் மனசு சொன்னது. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பாரதி, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சரவண அவங்கள பற்றி விசாரிச்சிருக்கா. அந்த பொண்ணு ஏதோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்களா? அப்படியா? அப்போ அந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரியுமா? அவங்க அவங்க எங்கே இல்லையா பாரதி? கல்யாணம் முடிஞ்சு சிங்கப்பூரோ மலேசியாவோ எங்கேயோ போயிட்டு தான் சொன்னான். நான் வேணும்னா காலையில் சரவணன் கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரி ஆதி, நீங்க அட்லீஸ்ட் அவங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு பாருங்க. ஒரு வார்த்தை ஃபோன்லயாவது பேசி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை பாரதி, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஐயோ சாரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமாக தான். சரி, நீங்கள் போய் நம்ம 2 பேருக்கும் காஃபி போட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வரீங்களா? 2 பேரும் அங்கே இருந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வரலாம். சரி ஆதி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.